டிவைன் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எஸ் தந்த பத்ரிஜி அவர்களுக்கும் இந்த குளோபல் புத்தா டீமுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என்னோட நன்றி கனத்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்க போற சக்கரம் மணிப்பூரகம். இது நம்மளோட 3வது சக்கரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்கரம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் மூலாதாரம் நம்மளோட பிசிக்கல் உடலோட சேர்ந்திருக்கு. அடுத்தது சுவாதிஷ்டானா நம்மளோட எமோஷனலோட கனெக்ட் ஆகும், எமோஷனல் பாடியோட. இது மென்டல் பாடியோட கனெக்ட் ஆகும். இங்க இருந்து தான் நாம ஐ, அதாவது நான், அந்த சின்ன ஐல இருந்து பெரிய ஐ, நானே, எல்லாமே நானே அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பர்மேஷனோட முதல் அடி இந்த சக்கரத்துல இருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சக்கரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சக்கரம் நடுவுல இருக்கிற முக்கோணம் ஃபயர் எலிமெண்ட்டை குறிக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சக்கரத்தை பார்த்தோன்னா ஒரு பேசிக் ஐடியாஸ் உங்களுக்கு. இடம் நாபிக்கு மேல, அதாவது நாபினா தொப்புள்ல இருந்து கொஞ்சம் மேல இந்த சக்கரம் இருக்கு. ஆக்சுவலி உண்மையில அது எத்ரிக் பாடியில தான் இருக்கு. ஆனா நம்ம ரெப்ரசன்ட்காக பாடியில இத சொல்றோம். ஓகேவா? இதோட தத்துவம் நெருப்பு தத்துவம். பஞ்சபூதங்கள்ல இது நெருப்பை குறிக்கிறது. அதனாலதான் அந்த சக்கரத்துக்குள்ள இருக்கிற அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் நெருப்பை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதோட நிறம் பிகாஸ் நெருப்பு இல்லையா, ஆரஞ்சு கலரு. இதோட சின்னம் 10 இதழ் கொண்ட தாமரை. இது ஒரு 10 இதழ் தாமரை மாதிரி தான் இதோட ஷேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட பீஜ மந்திரம் ரம். இது எந்த நம்மளோட சென்ஸ்ல எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, பார்வை. பார்வை அப்படிங்கறத நம்ம கண்ணால பாக்குறது மட்டும் இல்ல, நம்மளோட அகப்பார்வையையும் இது குறிக்குது அப்படிங்கிறாங்க. இதோட தொடர்புடைய ஹார்மோன் என்னன்னா இன்சுலினோட தான் இது தொடர்பா இருக்கு. அதே மாதிரி இது எந்த உணர்ச்சியோட தொடர்பா இருக்குன்னா அவமான உணர்வு. அதே மாதிரி இதுக்கு என்ன தீர்வு? ரெஸ்பெக்ட். ஆக்சுவலி மரியாதை. மரியாதை கூட செல்ஃப் ரெஸ்பெக்டா இருக்கணும். அதுதான் இதோட தீர்வா இருக்கும். இதுக்குரிய கடவுள் விஷ்ணு. இதுக்குரிய தேவி லாகினி. இத ஆட்சி செய்யற கிரகம் சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10 இதழ் தாமரைக்குரிய அந்த பீஜ மந்திரங்களும் அதோட தேவிகளையும் சொல்றேன். ஆக்சுவலி தம் தாமரி தேவி, தம் தங்காரிணி தேவி, நம் நங்காரிணி தேவி, டம் தாமசி தேவி, டம் சனாகதி தேவி, டம் தக்ஸா தேவி, தாம் தாத்ரி தேவி, நாம் நந்தா தேவி, பாம் பார்வதி தேவி, ஃபம் பைத்காரணி தேவி அப்படின்னு 10 தேவிகளும் இந்த 10 இதழ்கள்ல இருந்து ஆட்சி செய்யறாங்க. இந்த 10 இதழ்கள்லயும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்மா இல்ல அந்த தேவையில்லாத குணங்கள் அதுல இருக்கு. அதை விடுவிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த 10 இதழ்கள்ல நம்மளோட இருக்கக்கூடிய கர்ம குணங்கள் என்ன அப்படின்லாம் பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவமான உணர்ச்சி தான், கில்ட் கான்சியஸ்னஸ். அடுத்தது பொறாமை இருக்கு, பயம் இருக்கு, மயக்கம் இல்லைன்னா தவறா எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வெறுப்பு. வெறுப்புன்றது தன்னை மட்டும் இல்ல, மத்தவங்களை வெறுக்கிறது எல்லாமே அந்த வெறுப்பு உணர்ச்சியில இருக்கு. அடுத்து பேராசை இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து குரூயல்டி, மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குற அந்த மனம், அதுவும் அந்த ஒரு இதழ்ல லாக் ஆகி இருக்கு. அடுத்தது துக்கம், சோகத்தோடய எப்போதும் இருப்பாங்க சிலர், அது. அடுத்தது ஆன்மீக அறிவியல். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஐ டு பிக் ஐக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் அதுல ஒரு இதுல முடியப்பட்டு இருக்கிறது. அடுத்தது துரோகம். நாம மத்தவங்களுக்கோ இல்ல மத்தவங்க நமக்கோ செய்யக்கூடிய துரோகம். இது எல்லாமே இந்த 10 இதழ்கள்ல கட்டப்பட்டு இருக்கு. சோ இந்த 10 குணங்களை விடுவிக்கும் போதுதான், இந்த 10 குணங்கள்ல இருந்து அடுத்த நிலைக்கு நம்மளால உயர முடியும். இது வரைக்குமே எமோஷனல், ஐ மீன் பிசிக்கல் கண்டிஷன்ல இருக்கக்கூடியதான் மன உடல், ஐ மீன் பிசிக்கல் பாடி, எமோஷனல் பாடி அண்ட் இது மென்டல் பாடி. இங்க இருந்துதான் நம்மளோட ஆன்மீக பயணம் அப்படிங்கறதே தொடங்க ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த சக்கரத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட நாம சொல்றோம். இதுக்கான காரணங்கள்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் அவமான உணர்வு. நம்ம லாஸ்ட் சுவாதிஷ்டானால பார்க்கும்போது குற்ற உணர்வுன்னு சொன்னோம். குற்ற உணர்வுன்றது நமக்குள்ளே இருக்கும். நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், அதனால தேவையில்லை, ஐயோ இதை நான் பண்ணிட்டேனே, இதை நான் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே அந்த குற்ற உணர்வோட தவிக்கிறோம் இல்லையா, அது நமக்கு உள்ள இருந்து வர்றது. இது அவமான உணர்வு. இது மற்றவங்களால நமக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு.
அதாவது நம்மள யாராச்சும் எப்ப பார்த்தாலும் நீ எதுக்கும் லாய்க்கல அது இதுன்னு ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. இல்ல பட்ட பேர் வச்சு குள்ளம் நொண்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பட்ட பேர் வச்சு சொல்லும் போதும் இல்ல பாடி ஷேமிங் பண்ணும்போதும் அந்த அவமானம் அப்படிங்கிறது வந்து நமக்கு, பிகாஸ் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல அடி வாங்குது. அதனால அந்த அவமான உணர்வு வந்து ஜாஸ்தி ஆகும் போதே அந்த சக்கரத்துல இம்பேலன்ஸ் வருது. அடுத்தது தண்டனை. தண்டனை அப்படிங்கிறது வந்து சில அம்மா அப்பாவாலையும் இருக்கலாம், இல்ல குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம வேற இடங்கள்ல வளரலாம். அங்கெல்லாம் வந்து அந்த குழந்தை தொட்டதுக்கு ஏதோ தெரியாம கூட தப்பு பண்ணிருக்கலாம், உடனே அதை அடிக்கிறது இல்லைன்னா அதை கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி பண்ணும் போதே அதோட கான்பிடன்ஸ் எல்லாம் போயிடுது இல்லையா, அப்பவும் இந்த சக்கரா பாதிக்கப்படுதுன்றாங்க. அடுத்து கடினமான குழந்தை பருவம் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸே அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸா இருப்பாங்க. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, அப்பா வந்து ஒரு மிலிட்ரி ஆபீசர் மாதிரி, நீ வந்து இததான் செய்யணும், இததான் சாப்பிடணும், இப்படித்தான் நடக்கணும், இதை பண்ணு அப்படின்னு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருப்பாங்க. அப்படியே ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஓவர் மிலிட்ரி ரூல் மாதிரியே வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இது பாதிக்குது. சோ இந்த குழந்தைங்க வளர்ந்தா கூட தன்னால சுயமா சிந்திச்சு ஒரு வேலை கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த பிள்ளைகள் தள்ளப்படுறாங்க. அடுத்து ஒப்பிடுதல். அது வந்து சிப்ளிங்ஸ்குள்ள, அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்கலாம், இல்ல ஸ்கூல் பிள்ளைகளோட, இல்ல உறவுகள்ல கூட இருக்கலாம். ரெண்டு அவன் பார் எவ்வளவு நல்லா படிக்கிறான், அவன் பார் எவ்வளவு நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆடுறான், அவ எவ்வளவு அழகா வரையறா அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட இல்லாத திறமை அந்த குழந்தைகிட்ட இருக்கிறத பார்த்து ஒப்பிட்டு 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 சொல்லும் போது இந்த குழந்தைக்குள்ள லோ எஸ்டீம் ஆயிடும். அப்போ வந்து இது வந்து அந்த திறமைய வளர்த்துக்காது, அந்த குழந்தை மேல வெறுப்பதான் வளர்த்துக்கும். சோ இதுவும் இந்த இதை வந்து பாதிக்குது. அடுத்தது ஒதுக்குதல். ஒதுக்குதல்ன்றது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அம்மா அப்பா வந்து பணம் பணம் பிசினஸ் அது இதுன்னு பயங்கர பிஸியா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த குழந்தை அம்மா நான் எனக்கு பாருங்க ஸ்கூல்ல டீச்சர் எனக்கு ஸ்டார் கொடுத்தாங்க, இல்ல ஏதோ ஒரு கப்பை ஜெயிச்சுட்டு அழகா வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாட்ட அம்மா இது பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு வரும்போது, நீ போ அம்மா பிஸியா இருக்கேன்ல அப்புறம் பாரு, அப்பா பிஸியா இருக்க பாரு அப்புறம் வா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை ஒதுக்கப்படுது. அப்படியும் இருக்கலாம். இல்ல ரெண்டு குழந்தை இருக்கிற இடத்துல அவன் பாரு எனக்கு அவனைத்தான் பிடிக்கும், உன்னை பிடிக்காது, அவன் 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 அப்படி இருக்கான் அதனால எனக்கு அவனை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கிட்ட இல்லாத ஒரு குறைக்காக அந்த குழந்தைய ஒதுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒதுக்கப்படும் போதும் அந்த குழந்தை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த மாதிரி வர்ற குழந்தைங்க ஒண்ணு வந்து அப்படியே பீப்புள் பிளீசிங்னு சொல்லுவாங்க, அப்படியே காக்கா பிடிச்சிட்டு இல்ல அப்படியே அடுத்தவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டே இருக்கும். இல்லையா அப்படியே ரிபல் புரட்சி, அப்படியே எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நீ என்ன சொன்ன அடிப்பியா அடி, நீ திட்டுவியா திட்டிக்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த ரிபல் மாதிரி ஆயிடுவாங்க. அது அப்படியே புரட்சிக்காக குழந்தை எதிரி மாதிரி அதை அப்படியே மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது நிபந்தனைக்குட்பட்ட அன்பு. இதுவும் கண்டிஷனல் லவ் தான். நீ இதை செய்யறியா அப்பந்தான் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டுறதோ, அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்தவங்க கிட்ட இல்ல கணவன் மனைவி கிட்டயோ இல்ல காதலர்களுக்குள்ளயோ வந்து சொல்லுவாங்க தெரியுமா, நிஜமாலுமே உனக்கு என் மேல அன்பு இருந்தா இதை செய் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட அந்த சக்கரத்தை பாதிக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து கண்டிஷனல் லவ், நீ இதை பண்ணாதான் அது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள வருது. அடுத்து ஈகோ. இந்த சக்கரமே ஈகோ சென்டர் தான், இங்கதான் ஈகோ இருக்கு. அதனாலதான் சொன்னோம் ஐல இருந்து நான் அப்படிங்கிற அந்த ஈகோல இருந்து மேல போகணும். அதுதான் இங்க நான் சொல்றதான் சரி, நான் தான் கரெக்ட், என் முடிவு தான் கரெக்ட், அதுதான் லாஸ்ட் அப்படின்னு, என் முடிவே சாசனம் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் வந்து ஈகோ தான். அதே மாதிரி திறமைகளை அடக்கி வைத்தல். ஆக்சுவலி அந்த குழந்தை நல்லா பாடக்கூடியதா இருக்கலாம், இல்ல நல்லா வரையக்கூடியதா இருக்கலாம். வீட்டுல சின்ன குழந்தையா இருக்கலாம், அது ஏதோ அம்மாவோ இல்ல யாரோ பக்கத்துல இருக்கவங்கள ஏய் என்ன இவ்வளவு அசிங்கமா பாடுற, இதை போய் ஏன் இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தை எவ்வளவு பெருசா வளர்ந்த பிறகு கூட அதால இன்னும் அழகா பாட முடியும். தனிமையில பாடி கூட பார்க்கும், ஆனா மத்தவங்க முன்னால அதால பாட முடியாது. எல்லாரும் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, எதுவும் சொல்லுவாங்களோ, நம்ம அசிங்கமா பாடுறோமோ அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரு இது இருக்கும். சோ அந்த திறமைகள், தனக்கு நல்ல திறமைகள் இருந்தாலும் அதை வந்து அப்படியே அடக்கி மறைச்சு வச்சுக்கும். சோ இந்த காரணங்களால கூட இந்த மணிப்புரா சக்கரம் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா ஆகுது அப்படிங்கிறாங்க. சோ அது இம்பேலன்ஸ்டா ஆகும்போது எப்படி இருக்கு, பேலன்ஸ்டா இருந்தா இல்ல எக்ஸசிவா இருந்தா எப்படி எல்லாம் இருக்கு.
அது குறைவா இருக்கிறப்போ, அது சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிறப்போ, மன உறுதி அப்படி எந்த ஒரு இதுலையுமே எஸ் என்னால முடியும், நான் செய்யலாம், இல்ல நான் இதை கண்டினியூஸா இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி, மன உறுதியே அவங்க கிட்ட இருக்காது. எல்லாத்துலயுமே ஒரு லெத்தாஜினஸோட இருப்பாங்க. அடுத்து சுய ஒழுக்கம் அப்படிங்கறது அவங்க கிட்ட கட்டாயமா கம்மியா இருக்கிறவங்க சுய ஒழுக்கத்தோட இருக்க மாட்டாங்க. அடுத்து ஜால்ரா அடிப்பவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதையுமே தன்னால செஞ்சுக்க முடியாது. சுயமா எதையும் சிந்திச்சு செய்யக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு அடி வாங்கி இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா சார் நீங்க சொல்றதுதான் சார் கரெக்ட், நீங்க பண்றதாமா கரெக்ட் அப்படின்னு அவங்களுக்கு ஜாலரா அடிச்சு இல்ல காக்கா பிடிச்சிட்டே வந்து வாழ்க்கையில மேல போற வழியை இல்ல மத்தவங்களை போட்டு கொடுத்துட்டு அப்படித்தான் இவங்க வந்து வாழ்க்கையில மேல வர்றத பார்ப்பாங்க. இவங்களை வந்து ரொம்ப ஈஸியா குழப்பிடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 1+1 2 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க, கிளியரா இருப்பாங்க. ஆனாலும் யாராச்சும் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா வந்துட்டு ஏய் உனக்கு அறிவு இருக்கா, 1+1 11 தான் அப்படின்னு சொன்னா ஓ 11ஆ இருக்குமோ, நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எளிதா ஈஸியா இவங்களை குழப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பின்மை அதிகமா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. குடும்பத்திலே ஆகட்டும் எதுலயே ஆகட்டும் அவங்க தன்னோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு அந்த வேலையை எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா மத்தவங்களை குறை சொல்வாங்க. ஏன்னா இப்போ ஒரு 5 பேர் வேலை செய்யற இடத்துல இவங்களால ப்ராப்பரா வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஈஸியா அவன் அதை பண்ணிட்டான், அவன் அப்படி பேசுறான், அவன் அதை கரெக்டா செய்யல, அதனாலதான் என்னோட ரிசல்ட் தப்பாயிடுச்சு அப்படின்னு எல்லா தப்பையும் அடுத்தவங்க மேல பிளேம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து மென்மையா பழி வாங்குவாங்க. இது ரொம்ப டிப்பிக்கல். புருஷன் சொல்றது பிடிக்கல, ஆனா வேற வழியே இல்ல செய்யணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, இப்ப 5 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, 5 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னா இந்த குணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி ஆயிட்டே தான் இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா கட்டாயம் 5 மணியை தாண்டி 5:30 6 மணி வரைக்கும் கூட ரெடி ஆவாங்க. அதாவது பழி வாங்குறாங்கன்னு தெரியாது, ஆனா ரொம்ப அழகா மென்மையா பழி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த காரியத்தை செய்ய பிடிக்கல, காரியம் செய்ய பிடிக்கலன்றது கூட இல்ல, அந்த சொன்ன ஆளை பிடிக்கல அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். இதே சமநிலையில இருந்தா எப்படி இருப்பாங்க, சுயமரியாதை மிக்கவர்களா இருப்பாங்க. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட பவுண்டரிஸ்குள்ள தான் இருப்பாங்க. மற்றவங்க யாரையும் அவங்க அதாவது அதை தாண்டி வந்து அவங்கள பாதிக்கிற அளவுக்கு அவங்க வச்சுக்க மாட்டாங்க. நல்ல சுயமரியாதையோட இருப்பாங்க. அடுத்து தவறுகளை ஒத்துக்கொள்வாங்க. சப்போஸ் அவங்க பண்ணதுல ஏதோ தப்பு இருக்கு, they'll accept. ஆமா இது தப்பாயிடுச்சு, ஓகே வாட் நெக்ஸ்ட், இதை எப்படி திருத்தலாம், இதை எப்படி மேல கொண்டு போடலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சு அதுக்கு அடுத்த நிலையை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி சவால்களை ஏற்பாங்க. எஸ் வாழ்க்கையில ஆட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்ல வேலையில இல்ல தொழில எங்கேயோ பிரச்சனை வந்தாலும் எஸ் இது வந்திருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை தேடி சோர்ஸ் பண்ணி அதெல்லாம் முன்னேறிக்கிட்டே போயிடுவாங்க. பொறுப்பு மிக்கவர். அவங்க கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தீங்கன்னா அதை ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. அததான் சுய அடையாளம் உள்ளவர். சுய அடையாளம்னா அந்த பொறுப்பை முடிச்சு கொடுக்கறதுல கூட அவங்களோட தனி முத்திரை இருக்கும். இதை பார்த்த உடனே இப்ப 10 பேர் அந்த வேலை செஞ்சிருந்தா கூட இவங்க பண்ண வேலையை பார்த்த உடனே ஓ இந்த ஆள் பண்ணுச்சா இந்த வேலைய அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு தனித்துவத்தோட செய்யக்கூடிய திறமை மிக்கவர்களா இருப்பாங்க. அடுத்து சுய பராமரிப்பு, அதாவது செல்ஃப் கேர். நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ இல்ல மத்தவங்க முன்னாடி பிரசன்டபிளா இருக்கிறதோ இல்ல தன்னோட இடத்த கூட ரொம்ப அழகா பிரசன்டபிளா வச்சுக்க கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது உள்முக கவனம். இங்க இருந்துதான் முதல்ல சொன்ன மாதிரி நான் யார், ஆத்ம விசாரணை இங்க இருந்துதான் ஆரம்பிக்கவே செய்து அப்படிங்கிறாங்க. உள்முக பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது இதுவே அதிகமா இருக்கு, அந்த சக்கரம் வந்து ரொம்ப அதிகமா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இவங்க கிட்ட உயர்வு மனப்பான்மை, அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். நான் சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கீழே ஒண்ணுமே தெரியாது, தனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிடுவாங்க. அதிகாரத்தன்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலே அவங்க அதிகாரம் தான் பண்ணுவாங்க. என்னோட முடிவு தான் இறுதி, நான் சொன்னதுதான் கரெக்ட், அதை போய் செய் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அடுத்து பிடிவாதம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லா விஷயத்துலயுமே
அப்படி ரொம்ப பிடிவாதமா தான் இருப்பாங்க. அவங்க சொல்றதா ரைட் அப்படிங்கறதுல இருப்பாங்க. அடுத்து புற அங்கீகாரத்தை தேடுபவர்கள். அதாவது தனக்காக தானே ஒரு போஸ்டரை கூட அடிச்சு ஒட்டி விளம்பரத்தை தேடிப்பாங்க. தானே கூட தனக்கான ஒரு அங்கீகாரத்தை மத்தவங்க முன்னாடி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆணவம் இருக்கும். எஸ், நான் சொல்றதா ரைட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீ செய்யினா செய்யணும், அவ்வளவுதான். செத்து மடினாலும் செத்து மடியணும், அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே ரொம்ப ஆணவத்தோட ரொம்ப திமிரோட இருப்பாங்க. அடுத்து திரித்து கூறுபவர்கள். ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அத வந்து தனக்கு சாதகமா இருக்கணும்ன்றதுக்காக பொய்ய கலந்து இல்ல உண்மைக்கு புறம்பான சில வார்த்தைகளையோ சில செயல்களையோ செய்து அந்த விஷயத்தை அப்படியே ஆக்சுவலா மாத்தி விட்டுடுறாங்க. தன்னோட சுயநலத்துக்காக குறைவா இருக்கிறவங்க மத்தவங்க சொல்றத நம்பி ஏமாந்து போவாங்க. இவங்க மத்தவங்களை குழப்பக்கூடியவங்க. தன்னோட சுயநலத்துக்காக தேவையில்லாத விஷயங்களை அந்த உண்மையோட இதுல சேர்த்து அதை மாத்தி கூறி நம்ப வைப்பவங்க. அடுத்து இவங்க கிட்ட போட்டி மனப்பான்மை இருக்கும். நீ இதை பண்ணியா, நான் இதோட பெருசா பண்ணுவேன். நீ 2 அடிக்கு போஸ்டர் ஓட்டினா நான் 4 அடிக்கு போஸ்டர் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மணிப்பூரா வந்து அதிகாரத்துக்கு தான் இருக்கும். அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா பொலிட்டீஷியன்ஸ் கிட்டயும் இந்த குணங்கள் வந்து இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு ஆயோட இதுதான். அடுத்து ஆன்மீக காரணங்கள். இந்த மூலாதாரத்தோட கனெக்டா ஆன்மீக காரணங்கள். மூலாதாரத்திலிருந்து உயர்ற குண்டலினி சக்தி இங்க வரும்போது தான் மாற்றம் அடைகிறது, சக்தி மாற்றம் அடைகிறது. அதாவது உடல்ல இருந்து ஆன்ம சக்திக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஐல இருந்து ஐக்கு மாறுறதுக்கான முதல் அடி இங்கதான் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஈகோசென்ட்ரிக், ஃபர்ஸ்டே சொன்னதுதான். இது ஈகோசென்ட்ரிக் தான். இங்க இருந்து இந்த அகந்தை வந்து விழிப்புணர்வுக்குள்ள நான் யார் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்முக பயணம் ஆரம்பிக்கும் போது ஆன்ம அறிவா மாறுது. இங்க இருக்கக்கூடிய அக்னி வந்து நம்மளோட கர்மாவை எரிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற இத்தனை குணங்களை விடும்போதே ஆட்டோமேட்டிக்கா கர்மா வந்து கரையதானே ஆரம்பிக்கும். அததான் அவங்க சொல்றாங்க. மன கலக்கங்களா, அதாவது கலங்கங்கள் அசுத்தங்கள் எல்லாம் இங்க வந்து சுத்தம் செய்யப்படுது. ஏன்னா அக்னியில போடுற எல்லாமே சுத்திகரிக்க தான் படும். இங்க அந்த சுத்திகரிப்பு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னென்ன காரணங்கள், அதாவது இது இருக்கா இல்லையா அந்த செக் பண்றதுக்காக இதோட விளைவுகள்லாம் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்மகிட்ட இது எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றத செக்கிங் பாயிண்ட் மாதிரி தான் இது. தவறுகளை ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, அது தப்பாயிடுச்சு, உடனே நீங்க வந்து ஒண்ணு ஐயோ நான் இதை பண்ணிட்டேனேன்னு ஒரு கில்ட் கான்சியஸ்குள்ள போறீங்களா, இல்ல அத ஒரு வேற யாரும் அந்த தப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஓவரா தேவையில்லாம மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? இத வந்து நீங்க கரெக்டா பாருங்க. அதே மாதிரி இந்த தப்பு நடந்துருச்சு, இந்த தப்பை வந்து முழுமையா அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வரீங்களா, இல்ல கோவத்தோட உங்க மேல ஐயோ இத பண்ணிட்டேனேன்னு உங்க மேலேயே உங்களுக்கு கோவமோ, இல்ல அடுத்தவங்க மேல இதை அவன் எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அடுத்தவங்களை மன்னிக்க முடியாம தடுமாறுறீங்களா? இத பாருங்க. இதுவும் வந்து நம்மளோட சக்கரா எவ்வளவு பேலன்ஸ்ல இருக்குன்றத நமக்கு சொல்லும். அடுத்து அதிகாரம் அண்ட் மரியாதை. நாம அதிகாரத்துக்கு பண்ணிரோமா இல்ல, அதாவது ஒரு ஆளுக்காக அந்த ஒரு மனிதருக்காக அவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கறோமா, இல்ல அவங்களோட பதவிக்காக மரியாதை கொடுக்கறோமா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க. அதுவும் வந்து நம்மளோட சக்கரா எவ்வளவு அழகா இருக்குன்றத நமக்கு சொல்லும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்ம நார்மலா ஒருத்தர் கிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் பேசும்போதே நம்ம ஒரு 2 அடி தள்ளி நின்று தான் பேசுவோம். கொஞ்சம் கை கட்டியோ இல்ல கை கூப்பியோ தான் நாம எல்லாம் பேசுவாங்க. இல்ல கையை தொங்க போட்டா கூட ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்னுதான் அந்த மனிதரோட பேசுவோம். இதே ஒரு குருமா கிட்ட, அதாவது ஆதிசங்கரன் அந்த மடாச்சாரியர்கள் கிட்ட எல்லாம் போகும்போது கிட்ட கூட விட மாட்டாங்க. ஒரு 6-7 அடி தள்ளி நிக்க வச்சு அப்படியே கை கட்டி பணிவோட நின்னுதான் பேச வைப்பாங்க. சோ இங்க கொடுக்கப்படுற அந்த மரியாதை அங்க உட்கார்ந்துருக்க மனிதருக்கா இல்ல அவங்க இருக்கிற பொசிஷனுக்கா, நாம எதற்கு மரியாதை கொடுக்கறோம் அப்படிங்கறத வந்து நாம செக் பண்ணிக்கிடலாம். சோ அதுவும் வந்து நம்ம சக்கரம் எவ்வளவு அழகா இயங்குதுன்றத நமக்கு சொல்லும். அடுத்து
கட்டுப்படுத்துபவர் இல்லைன்னா கையாளுபவர்னு சொல்றோம். அதாவது கண்ட்ரோலர்னு சொல்றாங்க. எப்படி உங்களோட உணர்வுகளை நீங்க எப்படி கையாளுறீங்க? எனக்குள்ள கோவம் வருதா, அந்த கோவத்தை நான் எப்படி கையாளுறேன்? எனக்குள்ள சந்தோஷம் வருதா, அந்த சந்தோஷத்தை நான் எப்படி கையாளுறேன்? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எந்த விஷயத்தையுமே நாம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை வந்து ஒரு சமமான மனநிலையில நம்மளால எடுத்துக்கொள்ள முடிகிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்கன்னா அது பலனை எதிர்பார்த்து பண்றீங்களா, இல்ல நான் செய்யணும் இதே ஒரு சேவையா பண்றீங்களா, இதை பார்க்கும் போதும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஆன்ம விசாரணை. எஸ், இதேதான் நான் யார் அப்படிங்கிற விசாரணை இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது. ஏன்னா நாம மன உடலுக்குள்ள வந்துட்டோம். சோ அப்போவே நம்மளோட ஆன்ம விசாரணை நான் அப்படிங்கறதுல, நான் யாருன்றது நான் அப்படிங்கறதுல இருந்து நான்ல கொண்டு போய் நானே அப்படிங்கறதுல கொண்டு போய் நம்மள நிறுத்தக்கூடியது. ஓகேவா? இது இந்த சக்கரம் சரியா இல்லைன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுல தாங்க பிரச்சனை வரும். ஏன்னா மணிப்புரா சக்கரம் வந்து ஃபுல்லாவே நம்மளோட வயித்தை தான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சிலருக்கு வந்து சாப்பாடு பசிக்காது, சாப்பிட பிடிக்காது, எதுவுமே இருக்காது, அதுவும் சரியில்லை. அதே வந்து சிலர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. உன் வயிற்றுக்குள்ள அரக்கம் இருக்காதான், வேற எதுக்கும் இருக்காதான், அங்க அந்த ஜடாக்னின்னு சொல்லுவாங்க, அது உள்ள அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்னத்தை சாப்பிட்டாலும் அது செரிச்சுக்கிட்டே இருக்கும். இது ரெண்டுமே வந்து குறைபாடு தான். அதுக்கடுத்து செரிமான கோளாறு. என்ன சாப்பிட்டாலுமே டைஜஷன் ஆகாது, செரிக்காம புளிச்ச ஏப்பம் வர்றது, இல்ல வயிறு உபிசம் அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, இது எல்லாமே வந்து இதோட தான். அடுத்து வாயு பிரச்சனை. வாயுனா கேஸ்ட்ரைட்டிஸ் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நம்ம உடம்புல எல்லாருக்குமே தெரியும் தச வாயுகள் இருக்கு அப்படின்னு. இந்த தச வாயுகளுமே இந்த சக்கரத்தோட தான் கட்டுப்பட்டு இருக்கு. சோ வாயு கோளாறுன்றது அந்த தச வாயுகள்ல கூட இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அது சொல்லுது. அடுத்தது நீரிழிவிடும், டயாபெட்டஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வியாதியும் இங்கதான். ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கணையம் இன்சுலின் சரியா சரக்கல இல்ல வேலை செய்யல அப்படிங்கறதுனால அது வருது. அடுத்து அல்சர், எக்ஸஸ், அதிகாரம், ஆணவம், ஈகோ இருக்கு இல்லையா, அப்ப என்ன ஆகும், உள்ள இருக்கிற ஆசிட் பொங்கி பொங்கி வழியும், அதுல குடல்ல புண்ணு தான் ஏற்படும். அது வந்து வயிற்றுல இருக்கலாம், சிறுங்குடல்ல இருக்கலாம், இல்ல பெருங்குடல்ல இருக்கலாம். அல்சர் அங்க ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இந்த ஈகோவோடைய அதிகாரத்தோட இருக்கிறப்பவே ஒரு டென்ஷன், ஹை பிபில தான் கொண்டு போய் உட்கார வைக்குது. அடுத்து மசில்ஸ் எல்லாம், ஏன்னா இதுல அதிகமா எமோஷன் டென்ஷன் இருந்துட்டே இருக்கிறதுனால தசை பிடிப்புகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லிவர் ப்ராப்ளம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஃபேட்டி லிவர் செரியாசிஸ் எதோ சொல்றாங்க, நிறைய இருக்கு. அந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் வந்தும் இதுல வரக்கூடிய, இந்த சக்கரம் சரியில்லைன்னா இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதை களையறதுக்கு இதுல இருந்து நம்ம செல்ஃப் சப்போர்ட்டா என்னெல்லாம் பண்ணிக்கலாம், பண்ணா இதுல இருந்து வெளியே வர முடியும். நித்திய தியானம், தினசரி தியானம் பண்ணுங்க. தியானம் தான் பெஸ்ட் மெடிடேஷன், வேர்ல்டுல இருக்கிறதுல பெஸ்ட் மெடிடேஷன் தியானம். அது வந்து தன்னைத்தானே, நம்ம பாடிக்கு அவ்வளோ அறிவு இருக்கு, தன்னைத்தானே அது குணப்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ அந்த குணப்படுத்துறதுக்கான டைமை தான் நம்ம தியானத்துல அந்த எனர்ஜியா தான் அது கிட்ட கொடுக்குறோம். ஸோ தியானம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து சைவ உணவு, சாப்பிடுற உணவு. ஏன்னா ஒரு மிருகத்தை கொண்டு சாப்பிடும்போது அதோட பாவம் மட்டும் இல்லை, அதோட உணர்வுகளும் நம்ம கிட்ட வந்து நம்மள அதை இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சைவ உணவு. அடுத்து சுய பொறுப்புணர்வு. நம்ம என்ன காரியம் செய்யறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட வேலைகள் என்ன, நம்மளோட கடமைகள் என்ன, எல்லாத்தையுமே உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், நான் இதுல இருந்து அடுத்த நிலைக்கு என்னோட உயர்வு, ஆன்மீகத்திலயா இருக்கட்டும், டே டு டே லைஃப்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வாட் நெக்ஸ்ட், நான் என்ன பண்ணா எனக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கறத உணர்ந்து நாம நம்மளை உயர்த்திக்கிட்டே போறதுக்கு தான் இது தேவைப்படுது. அடுத்து இது ஃபர்ஸ்டே சொன்னோம், சூரியனோட தொடர்புடையது தான் இந்த கிரகம். ஸோ சூரிய ஒளியில காலையிலயோ இல்ல சாயந்தரத்திலயோ போய் நில்லுங்க. இது வந்து விட்டமின் டி மட்டும் இல்ல, நம்மளோட மணிப்புரா சக்கரா சரியா இயங்கறதுக்கும் இந்த சூரிய ஒளி உதவுது. அடுத்து தன்னை உணருதல், அதேதான் ஐ டு ஐ, அததான் தன்னை உணருதல், நான் யார், ஆத்ம விசாரணை இங்க நடக்குது. அதே மாதிரி
இந்த பாடி அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னா சூரிய நமஸ்காரம். யோகாசனத்துல சூரிய நமஸ்காரம் ஒரு 12 போஸ் வரும். இந்த 12 போஸை நம்ம ரிப்பீட்டா பண்ணும் போதே இந்த சக்கரம் தன்னால ஈஸியா ஆக்டிவேட் ஆக முடியுது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.